ஓம் சாந்தி 4/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை கூறுகின்ற அனைத்தும் உங்கள் இதயத்தில் பதிய வேண்டும். சூரிய வம்ச குலத்தில் உயர்ந்த அந்தஸ்தொன்றை பெறுவதற்காக இங்கே நீங்கள் வந்திருப்பதனால் நீங்கள் ஞானத்தையும் கிரகிக்க வேண்டும். கேள்வி: சதா புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கு என்ன வழி? பதில்: வெப்பத்தில் மின்விசிறிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டுவது போல் நீங்களும் சதா தொடர்ந்தும் சுயதரிசன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். அப்பொழுது நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். சுயதரிசன சக்கரதாரியாகுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அதற்கு 1 வினாடியே எடுக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக சுயதரிசன சக்கரதாரிகள் ஆக வேண்டும். ஏனெனில் இதன் மூலமே நீங்கள் பூகோளத்தை ஆள்பவர்கள் ஆவீர்கள். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்களே சூரிய வம்சத்தில் ஒருவர் ஆக்குகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தினால் உங்கள் புத்தியை தெய்வீகமாக்கிக் கொள்ளுங்கள். முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுங்கள். தீய சகவாசத்தில் இருந்து தொலைவில் இருங்கள். 2. சுய தரிசன சக்கரதாரிகளாகிய நீங்கள் புதிய உலகின் அதிபதிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் ஆகுவீர்கள் என்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பேணுங்கள். சிவபாபா உங்களை ஞானம் நிறைந்த சூரிய வம்சத்தவர்கள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். இதுவே உங்கள் இலக்காகும். ஆசீர்வாதம். தடைகளை களிப்பூட்டும் விளையாட்டாக கருதி அவற்றை வெற்றி கொள்வதன் மூலம் தடைகளில் இருந்து விடுபட்ட ஒரு வெற்றியாளர் ஆகுவீர்களாக. தடைகள் வருவது நல்லதாகும், ஆனால் அவை உங்களை தோற்கடிக்காதிருக்கட்டும். தடைகள் உங்களை உறுதியானவர்கள் ஆக்குவதற்கே வருகின்றது என்பதால் தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை களிப்பூட்டும் விளையாட்டாக கருதுங்கள். இவற்றை வெற்றி கொண்டு வெற்றியாளராகினால் நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டவர்களும் வெற்றியாளர்களும் என அழைக்கப்படுவீர்கள். சர்வசக்திவான் தந்தையின் சகவாசம் உங்களுக்கு இருப்பதால் எதனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையின் நினைவிலும் சேவையிலும் மும்முரமாக இருந்தாலே நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். உங்கள் புத்தி ஓய்வாக இருந்தாலே தடைகள் அல்லது மாயை வருகின்றது. ஆனால் நீங்கள் மும்முரமாக இருந்தால் மாயையும் தடைகளும் ஒதுங்கிவிடும். ஸ்லோகம். உங்கள் சந்தோஷ கணக்கில் சேமிப்பதற்கு மரியாதை கோட்பாடுகளுக்கு ஏற்ப இதயபூர்வமாக அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள்.